பஹாங் முன்தக்காப் கல்குவாரி காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா நேற்று சனிக்கிழமை சிறப்பாக நடந்தேறியது. மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்து என் சிவகுமார் சிறப்பு வருகை புரிந்தார். திருவிழாவின் ஒரு பகுதியாக SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ் பள்ளிகளுக்கு பல்வேறு நல்லெண்ண உதவிகளை வழங்கி வரும் பர்சத்துவான் பம்பாங்குன்னான் புத்ரா வவாசான் தீராம் பஹாங் சங்கம் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. SPM மாணவர்களுக்கு திருவிழா காலத்தில் அவர்கள் சிறப்பு செய்வது இதுவே முதல் முறையாகும். அவ்வகையில் பஹாங் முழுவதும் குறைந்தது 5 ஏக்களை பெற்ற 35 இந்திய மாணவர்களுக்கு தலா 200 ரிங்கிட் ஊக்கத்தொகையும் அங்கீகார விருதும் வழங்கப்பட்டது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் அறங்காவலருமான டத்து சிவகுமார் அவற்றை எடுத்து வழங்கினார். அந்த திருவிழாவில் ஒரு கோயில் எப்படி அவங்க நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு உதாரணமாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஏன்னா திருவிழாவில் முக்கியவாசி பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்கும். அதே நேரத்தில் வரை பக்தர்களுக்கு அன்னதானமும் இல்லை பிரசாதம் வழங்கப்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு பக்தர்கள் எல்லாத்துக்கும் கடைகள் அமைக்கப்பட்டு அவங்க பிஸ்னஸ் செய்ய வாய்ப்பு கொடுத்தாலும், ஆனால் இந்த கோயிலில் அதாவது ஏன்னா எல்லா கோயிலில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் SPM தேர்வு பெற்றவங்களுக்கு இன்னைக்கு காசோலை மாதிரி காசோலையில காசாக அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. சத்துவான் அது தீராம் சொல்லிட்டு பாங் சொல்லிட்டு ஒரு ஏக்கம், அந்த ஏக்கத்தோடு இணைஞ்சு இன்னைக்கு அந்த SPM ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஏக்கம் எடுத்துக்கிட்டிங்களா இன்னைக்கு கலை நிகழ்ச்சியோட அவங்களோட ஏற்பாட்டில் தான் நடக்கப்பட்டது. ஸோ ஏக்கமும் கோயிலுக்கும் இணைஞ்சா ஒரு நல்ல ஒரு சேவைகள் கொடுக்குறான்னு சொல்லி தான் உதாரணமாக எனக்கு எடுத்திருக்காங்க. அதில் இயக்கங்கள் இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி செய்கிறது முக்கியம். கோயிலில் செய்கிறது அது பெரிய முக்கியமாக இருக்கும். ஏன்னா பல பேர் வரார்கள், அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்களா அதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த இயக்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். செய்து தான் ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. இவ்வேளையில் SPM மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டது இவ்வாண்டு திருவிழாவை மேலும் மெருகூட்டியதாக ஆலய தலைவர் சுதாகரன் தெரிவித்தார். இதில் முன்னிட்டு வெள்ளிக்கிழமை 7 தமிழ் ஸ்கூலுக்கு நாங்கள் கோயில் சார்பாக 500 வெள்ளி டொனேஷன் கொடுத்தோம். அதோட முன்னாள் தலைவர்களுக்கு சிறப்பெல்லாம் செஞ்சு இன்னைக்கு நம்ம டத்தோ DSK நம்ம கோயிலுக்கு வருகை புரிந்தார். இதை முன்னிட்டு 5A பாங் அளவில் பர்சத்துவான் பம்போனான் தீராம் பாங் அவங்க மூலிமா நாங்களும் அவங்களும் இணைந்து ஒரு மாணவருக்கு 200 வெள்ளியும் கோப்பைகளும் கொடுத்து அவங்கள நாங்கள் அங்கீகாரம் பண்ணி இந்த வேலையில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, மற்ற கோயிலும் எங்களை மாதிரி NGO தேர்ந்தெடுத்து நல்ல NGO தேர்ந்தெடுத்து மற்ற இயக்க பள்ளிக்கூடம் உடம்பு சரியாதவங்களை என்ன சொல்லுவாங்களா ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சு மேலும் கோயிலும் பள்ளிக்கூடமும் ஒன்றாக சேர்ந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் உதவி செய்யணும். ஊக்கத்தொகை பெற்ற மாணவர்கள் சிலர் வணக்கம் மலேசியாவுடன் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். எனக்கு இந்த 2024ஆம் ஆண்டு SPM தெரிவிட எனக்கு 5A பெற்றேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் 5A எடுத்தனால எனக்கு கல்விக்கொல்லி சார்பாக எனக்கு பணம் தொகை, அதுக்கப்புறமா இந்த பரிசுலாம் எனக்கு தந்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு இந்த பணம் தொகை தந்தது கூட என்னோட எதிர்காலத்துக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கப்புறமா நான் படிக்க போவேன், படிவேன், எல்லா ஆசிரியர் கல்லூரி அந்தமாரி நான் எல்லாத்தையும் படிக்க போகிறப்போ அதுக்கு சில பொருட்கள்லாம் வாங்கணும், மடிக்கணினி அந்த மாதிரிலாம் வாங்குறப்போ நான் இந்த பணத்தை வச்சு அதெல்லாம் வாங்கிக்குவேன். ரொம்ப நன்றி இந்த காளியம்மன் கோயில் மேனேஜ்மெண்ட்க்கெலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கொடுத்த இந்த ப்ரைஸஸ் அண்ட் இந்த மணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னும் என்னோடய ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு SPMல 10 ஏக்கர் கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி கல்லுக்கோரி காளியம்மன் கோயில் மெத்தக்காப், அப்புறம் சத்துவான் பஞ்சாயாங் தீராம் அவங்க எனக்கு ஒரு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க, ஒரு ஊக்குவிப்பு தொகையாக. இது எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை இன்னும் சிறந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது. அவங்க இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மற்ற ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தை இன்னும் தூக்கி விடுறதுக்கு இது ஒரு முதல் படிக்கட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அந்நிகழ்வின் சிறப்பம்சமாக அச்சங்கத்தின் முயற்சியில் கல்குவாரி காளியம்மன் ஆலயத்தின் வரலாறு AI வீடியோவாக காண்பிக்கப்பட்டது. விழாவில் சிறப்புரையாற்றிய டத்தோ சிவகுமார் மலைக்குகையை காலி செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ள பஞ்சிங் சிவன் ஆலயம் குறித்தும் கருத்துரைத்தார். அதே சமயம் SPM மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீட்டு விஷயத்தில் கல்வி அமைச்சு வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.